Parents and students, welcome to நிச்சயம் வெல்வோம் சேனல். நீட் எக்ஸாம் லேட்டஸ்ட் அப்டேட் கவுன்சிலிங் பற்றியும் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ நம்ம சேனல் நிச்சயம் வெல்வோமை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவில் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் சேர்கிறதுக்கு என்ன கட் ஆஃப் மார்க் வேணும்னு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் தென் நீட் 2025 கட் ஆஃப் மார்க் வந்து 92.5% அண்ட் தென் 7.5% ரிசர்வேஷன் கோட்டா இருக்கு இல்லையா, இந்த ரெண்டுத்துக்குமான கட் ஆஃபையும் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். 2.5% இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னா நீட்டில் ஹை ஸ்கோர் வாங்கின எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எலிஜிபிள் தான். 7.5% ரிசர்வேஷனுங்கிறது கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் இவங்க இதுக்கு எலிஜிபிள். அதாவது அவங்க எந்த மீடியமில் வேணும்னாலும் படிச்சிருக்கலாம். ஆனால் 6th to 12th வந்து கண்டிப்பாக தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கணும். 92.5க்கும் அப்புறம் 7.5% ரிசர்வேஷனில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் நீட் 2025 கட் ஆஃப் மார்க் தான் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் சீட் கிடைக்கும்னு தெரிஞ்சிக்க கட் ஆஃப் மார்க்ஸை கேட்டகரி வைஸ் தெரிஞ்சுக்கிறது அவசியம். அப்போ தான் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க் ப்ரெடிக்ஷனுக்கு பற்றின ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோவில் சொல்கிற கட் ஆஃப் மார்க் வந்து ஜஸ்ட் ப்ரெடிக்ஷன் மட்டும்தான். ஆக்சுவல் கட் ஆஃப் மார்க் வந்து இந்த கட் ஆஃப் மார்க்கை விட இன்க்ரீஸும் ஆகலாம், டிக்ரீஸும் ஆகலாம். இந்த வருஷம் நீட் 2025 எக்ஸாம் வந்து ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. அதுலேயும் ஃபிசிக்ஸில் நியர்லி 15 கொஷின்ஸ் வந்து ரொம்ப ஹார்ட் லெவல்லே கேட்டிருந்தாங்க. ஸோ கட் ஆஃப் மார்க் வந்து மேக்ஸிமம் குறையும். ஸோ இந்த வீடியோவில் இருக்கிற கட் ஆஃப் மார்க்கை வச்சு நீங்கள் எதையும் இது பண்ண தேவையில்லை. இது ஜஸ்ட் ப்ரெடிக்ஷன் மட்டும்தான். இப்போது 92.5க்கு ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃபும் நீட் 2025க்கான எக்ஸ்பெக்டட் சேஃப் ஸ்கோர்ஸ் பற்றியும் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் கேட்டகரி வைஸ் ரிசர்வேஷன் எவ்வளோன்னா ஓசி கேட்டகரிக்கு 31%, பிசி கேட்டகரிக்கு 26.5%, பிசிஎம் கேட்டகரிக்கு 3.5%, எம்பிசி கேட்டகரிக்கு 20% சீட் ரிசர்வேஷன், எஸ்சி கேட்டகரிக்கு 15%, எஸ்சிஏ கேட்டகரிக்கு 3%, எஸ்டி கேட்டகரிக்கு 1%. 92.5% இவங்களுக்கு ஓப்பன் கேட்டகரியில் 2023க்கான கட் ஆஃப் மார்க் வந்து 606 இருந்துச்சு. 2024 நீட்டில் ஓசி அதாவது ஓப்பன் கேட்டகரிக்கு கட் ஆஃப் மார்க் வந்து 650 இருந்துச்சு. ஓசி கேட்டகரிக்கு 2024 எந்த ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிச்சு அப்படின்னா 1346. இந்த ரேங்க் வரைக்கும் ஓசி கேட்டகரி அதாவது ஓப்பன் கேட்டகரிக்கு சீட் கிடச்சிச்சு. இந்த ஜென்ரல் ரேங்க்கை வந்து எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஒன்ஸ் நீட் 2025 ரிசல்ட் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனுக்கு கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணுவீங்க இல்லையா, அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி வந்து ரேங்க் லிஸ்ட்டையும் மெரிட் லிஸ்ட்டையும் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து 2025 இந்த ரேங்க் ரேஞ்சில் நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா நீங்கள் வந்து சேஃபர் சைடில் இருக்கீங்கன்னு அர்த்தம். நீட் 2025 ஓப்பன் கேட்டகரிக்கான எக்ஸ்பெக்டட் சேஃப் ஸ்கோர் வந்து 550 570. அடுத்து பிசி கேட்டகரி இவங்களுக்கான நீட் 2023 கட் ஆஃப் மார்க் வந்து 560 இருந்துச்சு. நீட் 2024 பிசி கேட்டகரியோட கட் ஆஃப் மார்க் வந்து 618 இருந்துச்சு. ஸோ நீட் 2025 பிசி கேட்டகரிக்கான சேஃபஸ்ட் ஸ்கோர் வந்து 515 535. பிசி கேட்டகரிக்கு எந்த ரேங்க் வரைக்கும் 2024 சீட் கிடச்சிச்சு அப்படின்னா 3180. ஸோ இந்த ரேங்க் ரேஞ்சில் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து சேஃப் சைடில் இருக்கீங்கன்னு அர்த்தம். பிசிஎம் கேட்டகரிக்கு 2023க்கான நீட் கட் ஆஃப் மார்க் வந்து 542 இருந்துச்சு. 2024க்கான நீட் கட் ஆஃப் மார்க் வந்து 611 இருந்துச்சு. ஸோ 2025 பிசிஎம் கேட்டகரிக்கான எக்ஸ்பெக்டட் சேஃப் ஸ்கோர் வந்து 490 515. பிசிஎம் கேட்டகரிக்கு 2024 எந்த கட் ஆஃப் மார்க் வரைக்கும் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா 3709. ஸோ இந்த ரேங்க் ரேஞ்சில் நீங்கள் இருந்தீங்கன்னா சேஃபர் சைடு. அடுத்து எம்பிசி கேட்டகரி இவங்களுக்கான நீட் 2023 கட் ஆஃப் மார்க் எவ்வளவா இருந்துச்சு அப்படின்னா 532 இருந்துச்சு. 2024 எம்பிசி கேட்டகரிக்கான கட் ஆஃப் மார்க் வந்து 602 இருந்துச்சு. ஸோ நீட் 2025 எம்பிசி கேட்டகரிக்கான சேஃபஸ்ட் ஸ்கோர் வந்து 485 510. எம்பிசி கேட்டகரிக்கு 2024 எந்த கட் ஆஃப் மார்க் வரைக்கும் சீட் கிடச்சிச்சு அப்படின்னா 4401. இந்த ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து எஸ்சி கேட்டகரி இவங்களுக்கு நீட் 2023க்கான கட் ஆஃப் மார்க் வந்து 452 இருந்துச்சு. 2024 நீட் கட் ஆஃப் மார்க் வந்து எஸ்சி கேட்டகரிக்கு 530 இருந்துச்சு. ஸோ நீட் 2025 எஸ்சி கேட்டகரிக்கான சேஃபஸ்ட் ஸ்கோர் வந்து 420 440.
எஸ்சி கேட்டகரிக்கு 2024 எந்த ஜென்ரல் ரேங்க் வரைக்கும் சீட்டு கிடச்சிச்சு அப்படின்னா 10,158 இந்த ஜென்ரல் ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிச்சு. அடுத்து எஸ்சிஏ கேட்டகரி, இவங்களுக்கு நீட் 2023 கட் ஆஃப் மார்க் வந்து 383 இருந்துச்சு. நீட் 2024 எஸ்சிஏ கேட்டகரிக்கான கட் ஆஃப் மார்க் வந்து 463 இருந்துச்சு. ஸோ நீட் 2025 எஸ்சிஏ கேட்டகரிக்கான எக்ஸ்பெக்டட் சேஃப் ஸ்கோர் வந்து 360 380. எஸ்சிஏ கேட்டகரிக்கு 2024 எந்த ஜென்ரல் ரேங்க் வரைக்கும் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா 15,681 இந்த ரேங்க் வரைக்கும் எஸ்சிஏ கேட்டகரிக்கு நீட் 2024 சீட் கிடச்சிச்சு. அடுத்து எஸ்டி கேட்டகரி, இவங்களுக்கு நீட் 2023 கட் ஆஃப் மார்க் வந்து 355 இருந்துச்சு. நீட் 2024 எஸ்டி கேட்டகரிக்கான கட் ஆஃப் மார்க் வந்து 477 இருந்துச்சு. நீட் 2025 எஸ்டி கேட்டகரிக்கான எக்ஸ்பெக்டட் சேஃப் ஸ்கோர் வந்து 330 350. எஸ்டி கேட்டகரிக்கு 2024 எந்த ஜென்ரல் ரேங்க் வரைக்கும் சீட்டு கிடச்சிச்சு அப்படின்னா 14,019 இந்த ஜென்ரல் ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிச்சு. இந்த ஸ்லைடில் 92.5%க்கு ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸில் எந்த கட் ஆஃப் மார்க் வரைக்கும் சீட் கிடச்சிச்சு, 2024 க்ளோசிங் ஜென்ரல் ரேங்க் என்ன, அதுக்கப்புறம் 2025 நீட் 2025 எக்ஸ்பெக்டட் சேஃப் ஸ்கோரும் கேட்டகரி வைஸ் பார்க்கலாம். ஓப்பன் கேட்டகரிக்கு 2023 கட் ஆஃப் மார்க் வந்து 540 இருந்துச்சு. 2024 607 இருந்துச்சு. 2024 ஓப்பன் கேட்டகரிக்கு எந்த ஜென்ரல் ரேங்க் வரைக்கும் சீட்டு கிடச்சிச்சு அப்படின்னா 4,141 வரைக்கும் சீட்டு கிடச்சிச்சு. நீட் 2025 ஓப்பன் கேட்டகரிக்கான சேஃபஸ்ட் ஸ்கோர் ஃபார் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் எவ்வளோ அப்படின்னா 510 520. நெக்ஸ்ட்டு வந்து பிசி கேட்டகரி, இவங்களுக்கு 2023 எந்த கட் ஆஃப் மார்க் வரைக்கும் சீட் கிடச்சிச்சு அப்படின்னா 506 வரைக்கும் கிடச்சிச்சு. 2024 584 வரைக்கும் சீட் கிடச்சிச்சு. எந்த ஜென்ரல் ரேங்க் வரைக்கும் 2024 சீட் கிடச்சிச்சு அப்படின்னா 5,953. ஸோ இந்த ரேஞ்சில் நீங்கள் இருந்தீங்கன்னா சேஃபர் சைடில் இருக்கீங்க. ஸோ எக்ஸ்பெக்டட் சேஃப் ஸ்கோர் ஃபார் பிசி கேட்டகரிக்கு நீட் 2025 எவ்வளோ அப்படின்னா 470 490. நெக்ஸ்ட் பிசிஎம் கேட்டகரி, பிசிஎம் கேட்டகரியில் 2023 498 இந்த கட் ஆஃப் மார்க் வரைக்கும் சீட்டு கிடச்சிச்சு. 2024 579 சீட்டு கிடச்சிச்சு. ஜென்ரல் ரேங்க் 2024 பிசிஎம் கேட்டகரிக்கு எந்த ஜென்ரல் ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிச்சு அப்படின்னா 6,399. ஸோ எக்ஸ்பெக்டட் சேஃப் ஸ்கோர் ஃபார் பிசிஎம் கேட்டகரி நீட் 2025 வந்து 470 485. நெக்ஸ்ட்டு வந்து எம்பிசி கேட்டகரி, எம்பிசி கேட்டகரிக்கு 2023 488 வரைக்கும் சீட்டு கிடச்சிச்சு. 2024 574 வரைக்கும் சீட் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் எம்பிசி கேட்டகரிக்கு 2024 ஜென்ரல் ரேங்க் என்னவாக இருந்துச்சு அப்படின்னா 6,838. ஸோ எக்ஸ்பெக்டட் சேஃப் ஸ்கோர் ஃபார் நீட் 2025 எம்பிசி கேட்டகரி என்ன அப்படின்னா 460 480. அடுத்து வந்து எஸ்சி கேட்டகரி, இவங்களுக்கு 2023 கட் ஆஃப் மார்க் வந்து 404 இருந்துச்சு. 2024 494 இருந்துச்சு. 2024 ஜென்ரல் ரேங்க் ஃபார் எஸ்சி கேட்டகரி என்னவாக இருந்துச்சு அப்படின்னா 13,561 இருந்துச்சு. நீட் 2025 எஸ்சி கேட்டகரிக்கான சேஃபஸ்ட் ஸ்கோர் வந்து 380 410. அடுத்து எஸ்சிஏ கேட்டகரி, இவங்களுக்கு 2023 கட் ஆஃப் மார்க் என்னவாக இருந்துச்சு அப்படின்னா 329 இருந்துச்சு. 2024 427 இருந்துச்சு. எஸ்சிஏ கேட்டகரியில் நீட் 2024 ஜென்ரல் ரேங்க் என்னவாக இருந்துச்சு அப்படின்னா 18,116 இருந்துச்சு. ஸோ நீட் 2025 எஸ்சிஏ கேட்டகரிக்கான சேஃபஸ்ட் ஸ்கோர் என்ன அப்படின்னா 320 350. நெக்ஸ்ட்டு வந்து எஸ்டி கேட்டகரி, இவங்களுக்கு 2023 கட் ஆஃப் மார்க் வந்து 302 இருந்துச்சு. 2024 இவங்களுக்கான கட் ஆஃப் மார்க் வந்து 413 இருந்துச்சு. ஜென்ரல் ரேங்க் 2024 எஸ்டி கேட்டகரிக்கு 18,925 இருந்துச்சு. நீட் 2025 எக்ஸ்பெக்டட் சேஃப் ஸ்கோர் ஃபார் எஸ்டி கேட்டகரி வந்து 300 330.
இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இருக்கு இல்லையா, இதில் 7.5% ரிசர்வேஷனுக்கு எம்பிபிஎஸ்க்கான கட் ஆஃப் மார்க் 2024 கட் ஆஃப் மார்க்கும் கட் ஆஃப் ரேங்க் என்னவா இருந்துச்சுன்னு கேட்டகரி வைஸ் பார்க்கலாம். பிசி கேட்டகரிக்கு 2024க்கான கட் ஆஃப் மார்க் வந்து 465 இருந்துச்சு, அவங்களுக்கான ரேங்க் வந்து 431 இருந்துச்சு. பிசிஎம் கேட்டகரிக்கு 2024க்கான கட் ஆஃப் மார்க் வந்து 484 இருந்துச்சு, ரேங்க் வந்து 530 இருந்துச்சு. எம்பிசி கேட்டகரிக்கு 2024க்கான கட் ஆஃப் மார்க் 521 இருந்துச்சு, ரேங்க் வந்து 258 இருந்துச்சு. எஸ்சி கேட்டகரிக்கு 2024க்கான கட் ஆஃப் மார்க் வந்து 467 இருந்துச்சு, ரேங்க் வந்து 702 இருந்துச்சு. எஸ்சிஏ கேட்டகரிக்கு 2024க்கான கட் ஆஃப் மார்க் வந்து 487 இருந்துச்சு, ரேங்க் வந்து 502 இருந்துச்சு. எஸ்டி கேட்டகரிக்கு 2024க்கான கட் ஆஃப் மார்க் வந்து 440 இருந்துச்சு, ரேங்க் வந்து 1032 இருந்துச்சு. இப்போது 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸோடைய 7.5% ரிசர்வேஷனுக்கு நீட் 2025க்கான எக்ஸ்பெக்டட் சேஃப் ஸ்கோர் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் பார்க்கலாம். ஓப்பன் கேட்டகரிக்கு நீங்கள் 500+ எடுத்துருக்கணும். பிசி கேட்டகரிக்கான எக்ஸ்பெக்டட் சேஃப் ஸ்கோர் வந்து 375லேருந்து 385. அடுத்து பிசிஎம் கேட்டகரி, இவங்களுக்கு நீட் 2025க்கான எக்ஸ்பெக்டட் சேஃப் ஸ்கோர் வந்து 345லேருந்து 355. நெக்ஸ்ட்டு வந்து எம்பிசி கேட்டகரி, இவங்களுக்கான எக்ஸ்பெக்டட் சேஃப் ஸ்கோர் ஃபார் நீட் 2025 எவ்வளோ அப்படின்னா 385லேருந்து 400. நெக்ஸ்ட்டு வந்து எஸ்சி கேட்டகரி, இவங்களுக்கான எக்ஸ்பெக்டட் சேஃப் ஸ்கோர் நீட் 2025க்கு எவ்வளோ அப்படின்னா 350லேருந்து 360. எஸ்சிஏ கேட்டகரிக்கும் எக்ஸ்பெக்டட் சேஃப் ஸ்கோர் வந்து 350லேருந்து 360. எஸ்டி கேட்டகரிக்கான எக்ஸ்பெக்டட் சேஃப் ஸ்கோர் ஃபார் நீட் 2025 வந்து 350லேருந்து 360. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு செமி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இஎஸ்ஐசி மெடிக்கல் காலேஜ் கேகே நகர் சென்னை, இந்த காலேஜில் 7.5% ரிசர்வேஷனுக்கான கட் ஆஃப் மார்க் ஃபார் எம்பிபிஎஸ் 2024 என்னவா இருந்துச்சுன்னு பார்க்கலாம். பிசி கேட்டகரிக்கு 2024க்கான கட் ஆஃப் மார்க் வந்து 530 இருந்துச்சு, ரேங்க் வந்து 213 இருந்துச்சு. எம்பிசி கேட்டகரிக்கு 2024க்கான கட் ஆஃப் மார்க் வந்து 535 இருந்துச்சு, ரேங்க் வந்து 188 இருந்துச்சு. எஸ்சி கேட்டகரிக்கு 2024க்கான கட் ஆஃப் மார்க் வந்து 507 இருந்துச்சு, ரேங்க் வந்து 343 இருந்துச்சு. தமிழ்நாட்டில் இருக்கிற 22 பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸோட எம்பிபிஎஸ் கட் ஆஃப் மார்க் ஃபார் 7.5% ரிசர்வேஷன் என்னவா இருந்துச்சு 2024ன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பிசி கேட்டகரிக்கு 2024க்கான கட் ஆஃப் மார்க் வந்து 482 இருந்துச்சு, ரேங்க் வந்து 548 இருந்துச்சு. பிசிஎம் கேட்டகரிக்கு 2024க்கான கட் ஆஃப் மார்க் வந்து 470 இருந்துச்சு, ரேங்க் வந்து 678 இருந்துச்சு. எம்பிசி கேட்டகரிக்கு 2024க்கான கட் ஆஃப் மார்க் வந்து 502 இருந்துச்சு, ரேங்க் வந்து 373 இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து எஸ்சி கேட்டகரி, இவங்களுக்கு 2024க்கான கட் ஆஃப் மார்க் வந்து 450 இருந்துச்சு, ரேங்க் வந்து 876 இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து எஸ்சிஏ கேட்டகரி, இவங்களுக்கு 2024க்கான கட் ஆஃப் மார்க் வந்து 474 இருந்துச்சு, ரேங்க் வந்து 623 இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து எஸ்டி கேட்டகரி, இவங்களுக்கு 2024க்கான கட் ஆஃப் மார்க் வந்து 420 இருந்துச்சு, ரேங்க் வந்து 1280 இருந்துச்சு. தமிழ்நாட்டில் 4 பிரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி இருக்குது. இந்த 4 பிரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிக்கான 7.5 ரிசர்வேஷனுக்கு எம்பிபிஎஸ்க்கான கட் ஆஃப் மார்க் 2024 கேட்டகரி வைஸ் எவ்வளோவா இருந்துச்சுன்னு பார்க்கலாம். பிசி கேட்டகரிக்கு 2024க்கான கட் ஆஃப் மார்க் வந்து 481 இருந்துச்சு, ரேங்க் வந்து 552 இருந்துச்சு. பிசிஎம் கேட்டகரிக்கு 2024க்கான கட் ஆஃப் மார்க் வந்து 465 இருந்துச்சு, ரேங்க் வந்து 715 இருந்துச்சு. எம்பிசி கேட்டகரிக்கு 2024க்கான கட் ஆஃப் மார்க் வந்து 502 இருந்துச்சு, ரேங்க் வந்து 372 இருந்துச்சு. எஸ்சி கேட்டகரிக்கு 2024 கட் ஆஃப் மார்க் வந்து 453 இருந்துச்சு, ரேங்க் வந்து 851 இருந்துச்சு. எஸ்சிஏ கேட்டகரிக்கு 2024க்கான கட் ஆஃப் மார்க் வந்து 458 இருந்துச்சு, ரேங்க் வந்து 785 இருந்துச்சு. இந்த 7.5 ரிசர்வேஷன் கட் ஆஃப் மார்க் வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், செமி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்,
ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ், அதுக்கப்புறம் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிக்கான எம்பிபிஎஸ் சீட்ஸ் எல்லாத்துக்குமானது தான். ஏன்னா இந்த 7.5 ரிசர்வேஷனுக்கு கவர்மெண்ட்டே அவங்களுக்கான கேண்டிடேட்ஸ்க்கான டியூஷன் ஃபீஸ், அதுக்கப்புறம் ஹாஸ்டல் ஃபீஸ், மெஸ் ஃபீஸ், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபீஸ், எக்ஸாம் ஃபீஸ் எல்லா ஃபீஸையும் கவர்மெண்ட்டே பே பண்ணிடும். ஸோ கட் ஆஃப் மார்க் வந்து ஓவராலாக தான் பார்க்க போகிறோம். ஓசி கேட்டகரி அதாவது ஓப்பன் கேட்டகரிக்கு 2024 7.5% ரிசர்வேஷனுக்கு கட் ஆஃப் மார்க் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 502 இருந்துச்சு. நீட் 2025 7.5% ரிசர்வேஷனுக்கு எக்ஸ்பெக்டட் சேஃப் ஸ்கோர் வந்து 400 மார்க்குக்கு மேலே இருக்கணும். பிசி கேட்டகரி இவங்களுக்கான நீட் 2024 கட் ஆஃப் மார்க் எவ்வளோவா இருந்துச்சு அப்படின்னா 481 இருந்துச்சு. 2025 பிசி கேட்டகரிக்கான எக்ஸ்பெக்டட் சேஃப் ஸ்கோர் வந்து 340 to 330. நெக்ஸ்ட் வந்து பிசிஎம் கேட்டகரி 7.5% ரிசர்வேஷனில் பிசிஎம் கேட்டகரிக்கு நீட் 2024 கட் ஆஃப் மார்க் எவ்வளோவா இருந்துச்சு அப்படின்னா 465 இருந்துச்சு. நீட் 2025 பிசிஎம் கேட்டகரிக்கான சேஃபஸ்ட் ஸ்கோர் வந்து 340 to 330. இவங்களுக்கு 2024 நீட் கட் ஆஃப் மார்க் எம்பிபிஎஸ்க்கு எவ்வளோவா இருந்துச்சு அப்படின்னா 502 இருந்துச்சு. 2025 எக்ஸ்பெக்டட் சேஃப் ஸ்கோர் ஃபார் எம்பிசி வந்து 340 to 330. அடுத்து எஸ்சி கேட்டகரி இவங்களுக்கு 2024க்கான நீட் கட் ஆஃப் மார்க் வந்து 7.5% ரிசர்வேஷனுக்கு எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 453 இருந்துச்சு. 2025 எஸ்சி கேட்டகரிக்கான எக்ஸ்பெக்டட் சேஃப் ஸ்கோர் 330 340. நீட் 2024 கட் ஆஃப் மார்க் வந்து 458. 2025 எஸ்சிஏ கேட்டகரிக்கான சேஃபஸ்ட் ஸ்கோர் வந்து 330 340. நெக்ஸ்ட் வந்து எஸ்டி கேட்டகரி இவங்களுக்கான நீட் 2024 கட் ஆஃப் மார்க் எவ்வளோவா இருந்துச்சு அப்படின்னா 420 இருந்துச்சு. 2025 நீட் சேஃபஸ்ட் ஸ்கோர் ஃபார் எம்பிபிஎஸ் வந்து 310 320. இந்த வீடியோவில் சொன்ன எக்ஸ்பெக்டட் சேஃப் ஸ்கோர் மார்க் இருக்கு இல்லையா, இது குறையறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இந்த எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் வந்து கம்ப்ளீட்டாக எதை பேஸ் பண்ணி இருக்கும்னா நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் நீட் எக்ஸாம்ஸ் எழுதுறதை பொறுத்தும், அப்புறம் அந்த இயரோட கொஷின் பேப்பர் டிஃபிகல்ட்டி லெவலை வச்சியும், அண்ட் தென் நம்பர் ஆஃப் எம்பிபிஎஸ் காலேஜ் ஆர் சீட்ஸ் அதை பேஸ் பண்ணியும் தான் இந்த ப்ரெடிக்ஷன் இருக்கும். ஒன்ஸ் நீட் 2025 எக்ஸாம் ரிசல்ட் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கட் ஆஃபை த டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் தமிழ்நாடு இவங்க வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னாக்கா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நிச்சயம் வெல்வோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.